எப்படி இருக்கீங்க? இது உங்கள் பிடிஎஸ் OT7 மேஜிக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹோபியோட பர்த்டே ஒன் ஷோ தான் பார்க்க போகிறோம். அண்ட் பிஃபோர் தட் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அவர் சன்ஷைன் ஹோபி. அண்ட் ஐ வாண்ட் சே சம்திங். நீங்கள் எப்போதும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இதேமாரி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் உங்கள் லைஃப் முழுக்க. அண்ட் என்னோடய பயசை வேறு போயிட்டார். எனக்கு லைக் ரொம்ப இன்னொரு இப்போ ஸ்பெஷலாக ஃபீல் ஆகுது. ஸோ அண்டு என்ன ஒரு விஷயம் ஷாக்கிங்காக இருக்குன்னா, அவர் 32 மாரியே இல்லை. அதுதான் ஒரு உண்மையான விஷயமே. ஸோ எனக்கெலாம் ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. எப்படி ஃபீல் பண்ணுறதுனே தெரியல. ஒரு மாதிரி எமோஷ்னலாக ஆகிற மாதிரி இருக்குது. எனக்கு வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில. லைக் உங்களோட சிறப்பு நிறைய பேர்த்தோட லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்திருப்பாங்க. அதில் நானும் ஒரு ஆள். உங்கள் சிரிப்பே போதும் என்னோட அந்த டேயை வந்து நல்லா கொண்டு போகிறதுக்கு. சீரியஸாக சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன். இதில் எவ்வளோ பேர் இதை நம்புறீங்கன்னு எனக்கு தெரியல. பட் இதுதான் உண்மை. அவரோட ஸ்மைல் பார்க்கும்போது ஏதோ கொஞ்சம் ஹீலான மாதிரி இருக்கும். ஸோ அதனாலே நான் அவரோட பிக்சர்ஸ் அதிகமாக பார்ப்பேன். அவர் கிளிப்ஸு ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பேன். அவரோட சாங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐ கோ அண்ட் லிசன். அவ்வளோக்கு அவ்வளோ ஸ்ட்ரீம் பண்ணுவேன். வெனெவர் ஐம் ஃபீலிங் சேட் நான் அதுதான் பண்ணுவேன். அவரோட யூஸ்வலி பங்தானோட சாங்ஸ் எல்லாமே நான் ஸ்ட்ரீம் பண்ணுவேன். லைக் ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுதுன்னா டெஃபினட்டாக இந்த வேலையை நான் பண்ணுவேன். அண்ட் ஹோபி ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ. உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்க்காகவும் நான் ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன். நீங்கள் பண்ணுறதா இருந்தால் தயவு செஞ்சு பண்ணுங்கள். ஸோ வேறு என்ன சொல்கிறது, நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் எல்லோரும் வேண்டிக்கிறோம். அண்ட் நான் ரொம்ப எமோஷ்னல் ஆகிறேன். ஸோ ஓகே நான் சில்ட் அவுட் ஆகிட்டேன். சரி வாங்க நம்ம எஃப்எஃப்குள்ளே போகலாம். பிஃபோர் தட் நம்ம ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாம். இந்த எஃப்எஃப் டைட்டிலை பார்த்த உடனே உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோம் இது கதை தான் அப்படின்ற மாரி. எஸ், ஹோபி மாமா இதுதான் இந்த எஃப்எஃபோட டைட்டிலு. ஸோ வாங்க இப்போ சின்ன ஒரு இன்ட்ரோ பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் நம்ம ஹோபி வந்து பார்த்திங்கன்னா ஹோபி உங்களுக்கு மாமா முறை வரணும். ஸோ அதாவது மாமாவோட பையன். ஸோ அப்படி தான் அவங்க முறை. அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹோபி வந்து மீட் பண்ணியிருந்திருப்பீங்க. பட் செவரல் டைம்ஸ் தான் மீட் பண்ணியிருந்திருப்பீங்க. அந்த 5 இயர்ஸில் ஒரு 2-3 டைம்ஸ் இப்படி தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ரேராக தான் பார்ப்பீங்க ஹோபியை. அண்டு ஒரு விஷயம் என்னன்னாக்கா வந்து நீங்கள் 2 பேரும் தூரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் ஒரு சிட்டியில் வாழ்ந்துருக்கீங்க, ஹோபி ஒரு சிட்டியில் வாழ்ந்துட்டுருக்காரு. ஸோ உங்கள் 2 பேருக்கும் முடிச்சு போடணும் அப்படின்றதுக்காக உங்கள் ஊரில் வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ற மாரி வீட்டில் உள்ளவங்கலாம் பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ 2 பேர் என்ன பண்ண போகிறீங்கன்றத இதுக்கப்புறம் நம்ம எஃப்எஃப்குள்ளே பார்க்கலாம். சரி வாங்க நம்ம எஃப்எஃப்குள்ளே போகலாம். ஹெட்செட்டை போட்டுக்கோங்க. நீங்கள் உங்கள் கசின்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த அருவி இருக்கும்ல, அந்த அருவியில் வந்து குளிச்சிட்ருக்கிறீங்க. நீங்கள் உங்களோட கசின் வந்து நம்ம ஜிமின் அண்ட் நம்மளோட சுகாவோட பேரான சுஞ்சோ அண்ட் யாங் நம்மளோட சொங்கி. ஓகேவா? ஸோ நீங்கள் அருவியில் குளிச்சுட்டு சொல்லிட்டு இருக்கிறீங்க, என்னடி இது இப்படி வந்து நடக்கும்னு நான்லாம் சீரியஸாக நினச்சி கூட பார்க்கல. ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது. மாமாவுக்கு இதில் இஷ்டம் இருக்கான்னு கூட தெரியல. எந்த லட்சணத்தில் எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு நான் போய் அவர்கிட்ட பேசுவேன், நீ சொல்லு. எனக்கு அவரை நினச்சாலே தலைலாம் வெடிக்குதுடி, சத்தியமாக சொல்கிறேன். ஆனால் அவருக்கு பிடிக்கணும்ல. அவருக்கு என்னை பிடிச்சிருக்கா இல்லையன்றது எனக்கு ஐடியாவே கிடையாது. சரி இதெல்லாம் நினச்சி நீ ஏன்டி ஃபீல் பண்ணுற? அவருக்கு பிடிச்சிருக்கா இல்லையன்றதை நம்ம அப்புறம் அவர் வந்தால் கேட்கலாம். ஆனால் எப்போ வராருன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. அப்போ செஞ்சோட ஃபோனுக்கு ஒரு கால் வருது.
என்னடா இது அப்படின்ற மாரி. பக்கத்தில் அருவிலே தானே. என்னடா இது நமக்கு கால் வருதா அப்படின்ட்டு ஃபோன் எடுக்கிறான். சொல்லுங்க வா. ஏய் சீக்கிரம் இந்த ஹாரியை சீக்கிரம் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு. எதுக்கு? ஹூபி வந்துட்டான். வந்துட்டானா? சரி சரி சரி. ஓகே ஓகே. நாங்கள் குளித்து முடிச்சிட்டோம் வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி ஃபோனை வச்சிட்றா. அவன் வந்துக்கிட்டு ஐயோ ஜாலி அப்படின்ற மாதிரி இருக்கா. ஹாரி உனக்கு ஒரு குட் நியூஸ். என்ன? மாமா வந்துட்டாரா? என்ன வந்துட்டானா? ம். வயசு நூண்டி அவனுக்கு. சரி குளிச்சுட்டு சட்டுப்பட்டு நல்லா காணுங்க அப்படின்ற மாதிரி. அவங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல. நம்ம சொங்கி வந்துட்டு பயபிள்ளைக்கு வெக்கத்தை பார்த்தியா அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டு வாயை மூட்டிருக்கிறியா அப்படின்ற மாதிரி, இல்லை இந்த தண்ணியில் ஒன்று முக்கி எடுத்துடுறான்ற மாதிரி சொல்கிறீங்க. அவதிட்டு போடி எல்லாம் போய் எங்கள் மாமாட்ட காட்ட அப்படின்ற மாரி. ஐமீன்ட்டு இந்த தைரியத்தெல்லாம் எங்கள் மாமா முன்னாடி காட்ட அப்படின்ற மாதிரி. நீங்கள் ஐயோ இவளுங்க வேறு கரெக்டான வீக் பாயிண்ட் வச்சு அட்டிக்கிறாளுங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறீங்க. ஸோ குடிசெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் பார்க்குறீங்க உங்கள் ஏகப்பட்ட கார் நிற்கிது. என்னடி குளிச்சு முடிச்சுட்டு வரத்துக்குள்ளே இவ்வளோ கார் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் வந்து பார்க்குறீங்க. பார்த்தா அந்த காரை அவ்வளோ கார் நிற்கிது. நீங்கள் ஒரு குடும்பம் தாண்டி வருது, எதுக்குடி இவ்வளோ காரு அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. எல்லாம் உன் மாமியாரும் உன்னோட மாமனாரோட வீட்டுக்காரடி அப்படின்ற மாதிரி. இவ வேற என்னை வீக்காக்கிட்டு இருக்கா, வாயை மூடுறி அப்படின்ற மாதிரி. சரி இப்போ நம்ம எப்படி போகிறது? நடந்து தான் போகணும் அப்படின்ற மாதிரி. நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் நடந்து போகிறீங்க எல்லோரும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாவாடை தாவணி போட்டிருக்கீங்க, காலில் கொலுசெல்லாம் போட்டிருக்கிறீங்க. ஓகேவா? ஸோ ஒரு பக்கா வில்லேஜ் கேர்ள் மாதிரி இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் யூ ஆர் ஃப்ரம் சிட்டி. ஓகேவா? இங்கே வந்த உடனே உங்களோட ஸ்டைல் எல்லாமே மாறிடும். ஸோ நீங்கள் வீட்டெல்லாம் வரீங்க. வீடுகளுக்கு வந்து பார்க்குறீங்க, வீட்டே அப்படியே கொலகலன்னு இருக்குது. நீங்கள் என்னுடைய எனக்கு இது குறவோட பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொங்கிட்ட சொல்கிறீங்க. சொங்கி எதிர் சொல்கிறா பொறுமையாக இருடி அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட சிக்னல் கொடுக்குறா. வந்துட்டேன் என் மருமக எப்படிமா இருக்க அப்படின்ற மாதிரி. நீங்கள் இப்போ இது வரைக்கும் நல்லா இருக்கேன், இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகிறேன்னு தெரில அப்படின்ற மாதிரி. நீங்கள் மூஞ்ச சிச்சாமையே வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி இழிச்சிட்ருக்குறீங்க. அப்புறம் எப்படிம்மா இருக்க? என்னம்மா எப்படி துரும்ப இழைச்சிட்டானாவா அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. பத்தாவதுக்கு நம்ம சுகா ஏய் நீங்கள் எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். நான் நல்லா தாண்டா இருக்கேன், உனக்கெல்லாம் என்னடா பிரச்சனை? நீலாம் சந்தோஷமாக இருப்ப, உனக்கெல்லாம் இன்னும் பல வருஷம் இருக்குது, எனக்கெலாம் அப்படியா அப்படின்ற மாரி பார்த்துட்ருக்கீங்க. சுகாலாம் கேட்குறான். அப்புறம் ஒரே ஜாலி மூட்டில் இருக்க போகிற கல்யாண பொண்ணு வேறு அப்படின்ட்டு. நீங்கள் அடே சும்மா வர்றா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்குறீங்க. நீங்கள் உங்கள் கண்ணு ஃபுல்லாக ஹோபியை தான் தேடுது. எங்கே இருந்தாலும் மறைச்சி போச்சு தரலையே அப்படின்ட்டு அந்த லிவிங் ஏரியாலாம் அவன் இல்லை. ஸோ நீங்கள் அப்போ ரூமில் தான் இருப்பான் போல் அப்படின்ற மாரி. பத்தாதிக்கு இந்த கோபியோட அம்மா வேறு என் பையன் மேலே தான்மா இருக்கான், போய் பாருமா அப்படின்ற மாரி எரியல எண்ணெயில் கிருஷ்ணாயில் ஊற்றுற மாரி அவங்க சொல்லிகிட்ருக்காங்க. நீங்கள் வந்துக்கிட்டு நல்லா இருக்கிற இந்த மொமெண்ட்டே கெடுக்கிறதுக்குனே இருக்கிறீங்க பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறீங்க. போம்மா போய் மேலே பாருமா அப்படின்ற மாரி நீங்கள் வந்துக்கிட்டு. ஸோ இதுங்களுக்கு கெல்டு கட்டைகளுக்கு வேறு வேலையே இல்லை. இதுங்கெல்லாம் சீக்கிரம் கொட்டாயில் போகிறதுக்கு வேறு வழி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறீங்க. சொங்கியெல்லாம் இருந்துக்கிட்டு மச்சான் கங்க்ராச்சுலேஷன்ஸ்டா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கா. நீங்கள் சொல்கிறீங்க அத்தை இப்போதாம்மா நீ என்னை வாய் நிறையா அத்தைன்னு கூப்பிட்ற அப்படின்ட்டு. நீங்கள் ஸோ இந்த கெல்டு கட்டையை வச்சுக்கிட்டு எப்படி தான் ஃப்யூச்சர் முழுக்க வச்சு கொட்ட போகிறனோ. ஐயோ ஓகே கண்ட்ரோல். சொல்லுங்க அத்தை. இந்தாம்மா இது போய் ஹோபி ரூமில் கொடுத்துற அப்படின்ட்டு. பத்தாததுக்கே அவங்க கையில் எதுவும் கொடுத்து விட்டு அனுப்புகிறாங்க. நீங்கள் வந்துட்டு கிழிஞ்சது. நான் சும்மா இருந்தாலும் இவங்கெல்லாம் என்னை சேர்த்து விட்றதுக்கு என்னெல்லாம் பிளான் பண்ணுறீங்க கடவுளே. சரி கொடுத்து தொலைகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் மேலே போகிறீங்க. நீங்கள் மேலே போகும்போது ஹோபிக்கு ஒரு சிக்னல் கொடுத்துட்றீங்க, நீங்கள் வர்றீங்க அப்படின்ட்டு. எப்படின்னா உங்கள் கால் கொலுசே உங்களுக்கு காட்டி கொடுத்துது. நீங்கள் மெதுவாக நடந்து போகிறீங்க. ஐயோ எப்பட்றா இந்த ஆள் நம்மளை திட்டி அனுப்புமா, இல்லை என்ன நடக்க போகுது தெரியலையே அப்படின்ற மாதிரி நீங்கள் இருக்கிறீங்க.
ஸோ ரூம் டோர் நாக் பண்ணுறீங்க, கதவு தானா திறக்குது. என்னது இந்த வீட்டில் பேய் ஏதாவது புதுசா என்ன அப்படின்ற மாரி, ஆமாம் அதனால திறந்துருப்பான் அப்படின்ற மாரி நீங்கள் கதவை திறந்து பார்க்குறீங்க. பார்த்தா ஹோபி அங்கே பெட்டில் தூங்கிட்டு பெட்டில் படுத்திருக்கான். ஓகேவா, சாரி, பெட்டில் படுத்திருக்கான். நீங்கள் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவன் கண்டுக்கவே இல்லை. அவன் கேம் விளையாடிட்டு இருக்கான். ஹோபி அப்படின்றீங்க, நோ ரெஸ்பான்ஸ். ஹோபி அப்படின்றீங்க, நோ ரெஸ்பான்ஸ். ஹோபா, ஹோசோக், ஜங் ஹோசோக் இப்படின்னு வெரைட்டியாக கூப்பிடுறீங்க, நோ ரெஸ்பான்ஸ். கடைசியாக இந்த ஒரு தடவை கூப்பிடலாம் அப்படின்ட்டு ஹோபி மாமா அப்படின்றீங்க. அப்போ தான் அந்த மனுஷன் திரும்பி பார்க்குறான். அட பாவி, இவ்வளோ நேரம் கூப்பிட்டதுக்கு இந்த ஆள் என்ன சிவடங்காதில் சமூக மாதிரி உக்காந்துக்கிட்டு இருந்தான். ஹோபி மாமான்ற இந்த 2 வார்த்தை தான் சொன்னேன், அதுக்குள்ளே திரும்பிடுச்சு இந்த ஆள். அப்போ நான் இந்த ஆளை ஹோபி மாமான்னு கூப்பிடணும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுதா? பண்ணடா அப்படின்ற மாதிரியே. ஏய் எப்படி, ஏய் என்ன பட்டிக்கட்டால் மாதிரியே இருக்கேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. உனக்கு வர வேலையே இல்லையா? நீங்கள் வந்துட்டு ஆமாம் நம்ம இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் மாறிக்கணும் அப்படின்ற மாதிரி. குட் 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 அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இந்தாங்க உங்கள் அம்மா உங்களுக்கு கொடுத்தாங்க. ஓகே ஓகே தேங்க்ஸ். ஒரு நிமிஷம் இரு அப்படின்ற நீங்கள். என்ன இவன் ஒரு நிமிஷம் இருன்னு சொல்கிறான். அவ்வளோலே நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்ற மாரி நீங்கள் அவன்கிட்ட ஒன்று கேட்கணுமே. என்னது கேட்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஓபி ஒரு பக்கம் பார்த்த உடனே சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை எப்படி காட்டுறதுன்னு கூட உங்களுக்கு தெரியல. அவன் உங்கள் கிட்ட வரான். எதா இருந்தாலும் ஒரு 2 அடி தள்ளி நில்லுங்க, இல்லைனா ஊரே கூப்பிட்றேன்னு. நீ ஊரை கூப்பிட்டா கூட யாரும் கண்டுக்க போகிறதில்ல அப்படின்ற மாரி நீங்கள் மாமா நான் சொல்கிறது கேளு அப்படின்ட்டு நீங்கள் கையை நீட்டுறீங்க. ஓபி இருந்துக்கிட்டு சரி 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 என்ன அவனுக்கு பிரச்சனை அப்போ? சரி இப்போ என்ன சொல்ல வந்தீங்க? இல்லடி இன்னும் ஒரு 1 வீக்கில் நம்ம 2 பேருக்கும் மேரேஜ். அதனால் நான் கேட்க வருவது என்னவென்றால், உனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இருக்கா அப்படின்றான். நீங்கள் இப்போ நான் இஷ்டம் இருக்குன்னு சொன்னால் நீ என்ன சொல்லுவ? இல்லைன்னு சொன்னால் நீ என்ன சொல்லுவ மாமா அப்படின்றீங்க. ஓபி சொல்கிறான், இஷ்டம் இருந்தால் எனக்கு ஓகே, இஷ்டம் இல்லைன்னா உன் தங்கச்சி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அடிங்க, என்னை பார்த்தவங்களுக்குலாம் எப்படி தெரியுது? கையில் வச்சு விளையாடுற பொம்மைன்னு நினச்சிங்களா என்ன அப்படின்ற மாரி நீங்கள் சொல்கிறீங்க. ஓபி வந்துட்டு இல்லை உனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைன்னா சொல்லிடுன்னு. யார் சொன்னால் இல்லைன்னு? எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த கல்யாணத்தை நான் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாரி. எதுக்கு என் தங்கச்சி எல்லாம் தாராளமாக எழுத்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாரி. ஓபி இருந்துக்கிட்டு ஓ அப்போ நமக்கு அவளுக்கு நம்மளை பிடிச்சிருக்கு, ஓகே ஓகே அப்படின்ற மாரி. இல்லை நான் நினச்சேன் உனக்கு இந்த கல்யாணம் பிடிக்காமல் போயிடுச்சோ, அப்படி பிடிச்சிருந்தா ஆல்டர்னேட்டிவாக ஒரு பிளான் வச்சுருந்தேன், உன் கல்யாணம் உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி. அப்படி மட்டும் நான் விட்டுருவேனா? சீவிடுவேன்ற மாரி சொல்கிறீங்க. என்ன இவ கொலை மிரட்டல்லாம் கொடுக்குறா அப்படின்ற மாரி. நான் வாரேன், நான் வெளியே போகிறேன் அப்படின்ற மாரி போகிறீங்க. ஓபிக்கு இந்த ஒரு விஷயம் கிளியராக இருந்திருக்கும், உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இருக்கா அப்படின்ற மாரி அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ வேறு என்ன, பைபிளுக்கு செம்ம ஜாலி தான். நீங்கள் டோரை சாத்தின உடனே ஒரே குத்தாட்டம் தான் நம்ம தலைவருக்கு. நம்ம ஜிமின்கிட்ட வந்து கால் பண்ணி சொல்கிறான், டே நான் வீட்டில் தான்டா இருக்கேன், ஏன்டா இப்படி நான் படுத்துற அப்படின்ற மாரி. டே அவளுக்கு இதில் இஷ்டம் இருக்கா அப்படின்ற மாரி. அப்புறம் என்ன மஜா தானே அப்படின்ற மாரி நீ நம்ம ஜிம்மின்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஸோ தயவு செஞ்சு ஃபோனை வச்சிரு, இதுங்க தொல்லை தாங்க முடியலன்ற மாதிரி நான் இருக்கிறேன் அப்படின்ற மாரி அந்த ஃபோனை வச்சிட்றான். ஃபோனை வச்சுட்டு பக்கத்துலேயே ஒரு கிளவி உக்காந்துக்கும். அப்புறம் உனக்கு எப்படா கல்யாணம் அப்படின்ற மாரி சுஞ்சோவை பார்க்குறான். சுஞ்சோ அப்படின்ட்டு திரும்புகிறா. இந்த மாதிரி மூஞ்சை திருப்பிக்க வேணான்னு சொல்லிக்கிறதுக்கு போதும் அப்படின்ற மாரி அந்த பாட்டி சொல்லுது. ஏன்டா இவ்வளோ கேவலமாக காமெடி பண்ணுற அப்படின்ற மாரி. நம்ம இவங்கிக்கெல்லாம் சிரிப்பு தாங்க முடியல. நம்ம ஜிம்மின்ட்ட சொல்கிறாங்க, டேய் பாரு நான் சொல்கிறது கேளு, சீக்கிரமாக சட்டு புட்டுன்னு இந்த கல்யாணத்தை பண்ணுற வேலையை பாரு, சீக்கிரமாக குழந்தை குட்டியை பெற்றுரு, அப்புறம் சீக்கிரமாக அப்பா வாயிரு. ஒரு என்ன மேன், அதான்டா குடும்பஸ்தனை என்ன சொல்லுவாங்க, அதான்டா குடும்ப தலைவனை என்ன சொல்லுவாங்க, ஃபேமிலி மேன். ஃபேமிலி மேனாக மாறிடுட்டு. கிளவி இருந்தாலும் உனக்கு இவ்வளோ இங்கிலீஷ் ஆகாது அப்படின்ற மாரி பார்த்துட்ருக்கான். அப்புறம்
சுகா உனக்கு எம்மா தாயே கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இந்த டாக்லேருந்து நான் இப்போ தான் கொஞ்சம் வெளியே வந்திருக்கேன் இந்த ஹோபினால். முடியல, எவ்வளோ பேர்டா என்னை விடாம அடிப்பீங்க, என்னால் முடியலடா அப்படின்ற மாரி பார்த்துட்ருக்கான். அந்த பாட்டி இருந்துக்கிட்டு சொல்லுது, நீ வேணா பாரு, இந்த வெத்தலை மேலே சத்தியமாக சொல்கிறேன், நீ தான் கடைசியாக கல்யாணம் பண்ணுவ அப்படின்ட்டு. சுகாலாம் இருந்துக்கிட்டு எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது அப்படின்ற மாரி. ஆமாம் கிழவி, எதுக்கு இப்போ இந்த வெத்தலை மேலாம் சத்தியம் பண்ணிகிட்ருக்க? பேசாமல் ஏன் நீ ஜிமீன் மேலே அடிக்கக்கூடாதுன்னு அடிங்க, என்னை பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது அப்படின்ற மாரி. இல்லை சும்மா 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 தமாஸ்க்கு அப்படின்ற மாரி. தெரியுது உன் தமாசெல்லாம் எந்த லெவலுக்கு போகுது அப்படின்ற மாரி. ஸோ இப்படி தான் இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் கீழே இறங்கி வந்தா ஆளுதான் அப்படியே பேன்னு முழிக்கிறீங்க. என்னடா பண்ண போகிறோம், இந்த ஒரு வாரம் எப்படி மாறப்போகுது லைஃப்பில் அப்படின்ற மாரி. நம்மளோட நம்மளோட என்ன வாய்ஸ் ஒரு மாதிரியா இருக்குது. ஓகே, ஸோ நம்மளோட அப்பயே வாய்ஸ் அப்படி தான் இருக்குது, என்ன பண்ணுறது. ஓகே, நம்மளோட சொங்கி வந்து கேட்குறா, என்னடி மேலே ஏதாவது 18+ நடந்ததா? ஆச்சு, இதே நினப்பு தான் உனக்கு, ஏன்டி இப்படிலாம் சொல்கிற? இருந்தாலும் எங்கள் மாமா தானே, அவன் உங்கள் எல்லாருக்கும் அவங்க உங்கள் எல்லாருக்கும் மாமா இல்லை, எனக்கு தான் மாமா அப்படின்ற மாரி. இருந்தாலும் உரிமை ரொம்ப தாண்டி கொண்டாடிக்கிறா அப்படின்ற மாரி. சரி, மேலே என்ன தான் ஆச்சு? மேலே உனக்கு என்ன பிடிச்சிருக்கா, இந்த கல்யாணத்துக்கு உனக்கு சம்மந்தமான்னு கேட்டேன். இதுக்கு நீ என்ன சொன்ன? நான் என்ன சொல்லுவேன், எங்கள் மாமா வச்சேன் ஓகேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் எங்கள் மாமாவுக்கு ஒரே குஷியாக தான் இருந்திருக்கோம் அப்படின்ற மாரி. ஆனால் வெளியே காட்டிக்கவே இல்லை அப்படின்ற மாரி. ஆனால் ரூமில் ஜங்கு ஜங்குன்னு ஆடிக்கிட்டு இருந்துச்சு. எப்படி சொல்கிற? அதனால போடுற ஆட்டத்தை நான் தானே பார்த்தேன் அப்படின்ற மாதிரி. ஓ ஓகே 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 ஓகே, அப்போ 2 பக்கமும் க்ரீன் சிக்னலு கரெக்டா? அப்புறம் என்ன, உங்களுக்கெல்லாம் ஒரே ஜாலி, வாடி நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்ற மாரி. ஏய் எங்கே போகிறீங்க? மேடம் தான், மேடம் வந்து பொண்ணு இல்லை, அதை நம்ம பொண்ணு தொழியா நம்ம ஜோனிப்பா அப்படின்ற மாரி. நீங்கள் நம்ம சுங்கி சொல்கிறா, ஆமாம் ஆமாம், நான் தான் பொண்ணு தோழி. நான் தான் உனக்கு பொண்ணு தோழி, ஜிமின் தான் மாப்பிள்ளை தோலை. ஸோ இப்போயே நான் டிசைட் பண்ணிட்டேன், நீ ஏன் கல்யாணத்துக்கு வேறு எது நின்றுங்க அப்படின்ற மாரி. ஏன் கல்யாணத்துக்கு சொங்கி வந்து நிற்பா. என்ன சொங்கி அப்படின்றா. ஆமாம் ஆமாம், அப்புறம் உங்கள் 2 பேர் கல்யாணத்துக்கு நான் நிற்க வேண்டாமா அப்படின்ற மாரி. நீ நிற்கவே வேண்டாடி அப்படின்ற மாரி. சரி சரி அப்படின்ற மாரி இருக்கிறீங்க. ஸோ இப்படியே வந்துட்டே போகுது. நீங்கள் ஹோபி கண்ணிலே படக்கூடாதுன்ற மாரி இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் நம்ம ஹோபி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட பேசணும், இந்த ஒரு வாரத்துக்குள்ளே உங்கள்கிட்ட பேசி கொஞ்சம் ஓகே ஆயிடணுன்ற மாதிரி இருக்காரு. எங்கே நீங்கள் ஒரு கண்ணிலே படக்கூடாதுன்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்துருக்கிறீங்க. ஆனால் சாப்பிட்ற நேரம்னு பார்த்தா இந்த டின்னர் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு சொல்கிறீங்க, இந்த கல்யாணம் நடந்து தான் ஆகணுமான்னு. வேணாலும் சொல்லிட்டு நான் வேணா அவர் கட்டிக்கிறேன் அப்படின்ற மாரி. வாயை கிழிச்சிருவேன் அப்படின்ற மாரி நீங்கள் சொல்கிறீங்க. ஓபியை இறங்கி வரான். ஓபியை பார்த்துட்டு, இப்போ இந்த ஆள் தானே நான் காலையில் பார்த்தேன், என்னடி வேஷ்டி சட்டைன்னு இப்படி இறங்கிட்டா, செம்ம அழகாக இருக்காண்டி ஆள் அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. இப்போ தான் வேண்டாம் நீ கட்டிக்கிறேன்னு சொன்ன உடனே அதான் இப்போ அவர் வேறு மாதிரி இருக்கார். ஓகேவா? இப்போ தான் நம்ம ஊருக்கு கரெக்டான அவுட்ஃபிட்டை போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நம்ம சொங்கிலாம் இருந்துக்கிட்டு அப்புறம் ஆள் வேஷ்டி சட்டையெல்லாம் போட்டு வந்திருக்கான், நீங்கள் என்ன பிளானில் இருக்கீங்க? ஏன்டி இந்த அவுட்ஃபிட்டு நல்லா இல்லையா? அப்படின்னு. நல்லா தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் வெர்ஷனை பார்க்கணும்ல அப்படின்ற மாதிரி. அது இன்னொரு வாரத்தில் தெரிஞ்சுப்பா அப்படின்ற மாதிரி இருக்கிறீங்க. ஹோபி வந்த உடனே உங்களை தான் தேடுறான். உங்களுக்கும் தெரியுது ஹோபி உங்களை தான் தேடுறான் அப்படின்ட்டு. நீங்கள் அப்படி தெரியாத மாதிரி எதுவுமே நடக்காத மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்களா, அப்படி தான் இருக்கிறீங்க. ஹோபி இருந்துக்கிட்டு, இருந்தாலும் நீ இவ்வளோ ஓவராக நடிக்கக்கூடாதுடி அப்படின்ற மாதிரி பார்க்குறான். நீங்கள் பார்க்குறீங்க ஹோபி என்ன பண்ணுறோன்னு. நீங்கள் இப்படி சைடு வாக்கில் அப்படியே திரும்புறீங்க, பார்த்தா உங்களை பார்த்துட்ருக்கான். விசாச்சே அப்படின்ற மாரி. ஹோபி கண்ணில் பட்டா தப்பாமையாக போயிடுவாங்க அப்படின்ற மாரி ஹோபி பார்த்துட்ருக்கான். அப்புறம் மச்சான் என்னடா
மாப்பிள்ளையோட மூஞ்ச பார்த்தல 1000 வாட்டு பல்ப் எரியுது அப்படின்ற மாரி நம்மளோட சுகா பேசிகிட்டு இருக்கான். ஜிமின்லாம் இருந்துக்கிட்டு மாப்பிள்ளை தோழன் நான் தானே, எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாரி. ஹோபிலாம் இருந்துக்கிட்டு என்னங்கடா உங்கள் பேச்சே சரியில்லைன்னு நம்ம ஹோபி சொல்கிறான். நம்ம ஹோபி சொல்லவும் செஞ்சிடறான் இன்னொரு விஷயத்த. ஒரு மாதிரியே இருக்குது. ஓகே, பேக் டு நார்மல். ஹோபி சொல்கிறான் அந்த மாதிரி. அப்புறம் என்னடா யோசிச்சு வச்சுருக்கீங்கன்னு ஒரு டேஷையும் யோசிச்சு வைக்கல. இந்த கல்யாணத்தை சுமூகமாக முடித்தாலே போதுன்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஏண்டா அவளுக்கு என்ன பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன்டா அப்படி சொல்கிற? இல்லை, அவட்ட கேட்டப்பா ஓகேன்னு சொன்னா. இருந்தாலும் ஹோபி, நான் சொல்கிறத கேளு. அவளுக்கு ஒன்று ஓகேன்னு சொல்லிட்டாளா விட்டுருடா. எதுக்குடா ஓவராக அனலைஸ் பண்ணிகிட்ருக்க? தலை வெடிச்சிடாது. இல்லைடா, நீ ஒன்றுத்தையும் சொல்ல வேண்டாம், மூட்டு தின்னு அப்படின்ற மாரி அங்கே ஜிமின் சொல்கிறான். ஸோ நீங்கள்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கையெல்லாம் கழுவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கசின்ஸ்கிட்ட சொல்கிறீங்க, அப்புறம் இந்த வாரம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. என்ன பண்ண போகிறோம்? உன்னையும் ஹாபி மாமாவை சேர்த்து வைக்க வேண்டியது தான் எங்கள் பொறுப்பு அப்படின்ட்டு. வெக்கமே இல்லாமல் எல்லா எஃப்எஃப்லேயும் உங்களை சேர்த்து வைக்க, எல்லா எஃப்எஃப்லேயும் எல்லா பேரையும் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? உங்களெல்லாம் திட்டணும், அவ்வளோதானே. திட்டிக்கோ, பிரச்சனை இல்லை. சேர்த்து வச்சாலும் கடைசியில் நீங்கள் 2 பேர் சேர தானே போகிறீங்க. இதெல்லாம் தெரிஞ்சு தானே அட்மின் எங்களுக்கு இந்த வேலையெல்லாம் கொடுத்து வச்சுருக்கா அப்படின்ற மாரி அவளை சொல்லணும் அப்படின்ற மாரி நம்மளோட ஹாரி சொல்கிறா. ஓகேவா? இதையே நான் ஏதோ வேறு யாருக்கும் சொல்கிற மாரி சொல்கிறேன். ஸோ நம்மளோட ஹாரி சொல்கிற மாரி சரி, எனக்கு ஒரு விஷயம் தோணுது. சொல்லுது, அவருக்கு என்னை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறியா? பிடிக்காமையா உனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம்னு அப்படின்னு சொன்னாரே, பிடிக்காமையா உன்கிட்ட கேட்டிருக்கணும். அவருக்கு என்னமோ அது ஓகேன்ற மாதிரி தோணுது. எனக்கு ஒரு விஷயம் புரியலை. என்ன, எல்லாத்துக்கும் ஒரு ஆணை வச்சு படிவ அப்படின்ற மாரி. அவருக்கு என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன். ஆனால் இப்போது இந்த ஒரு நாள் ஃபுல்லாக நான் இங்கே தான் இருக்கிறேன். அவன் ஏன் என்னை வந்து பார்க்கல? ஸோ டயர்டாக இருப்பாருடி. எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணி வந்திருப்பாங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கோடி. ஐயோ, இப்போலாம் வச்சுக்கிட்டு இருந்தாலும் எப்படியெல்லாம் வச்சுக்க போகிறானோ கடவுளே, அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம் அப்படின்ற மாரி நம்மளோட சொன்னி இருக்கா. சொன்னது கரெக்டு தான் அப்படின்ற மாரி எல்லோரும் ஒரு ரூமில் படுத்துக்கிறீங்க. நீங்கள் படுத்துட்டு உங்களுக்கு அந்த நைட்டு தூக்கமே வரல. ஒரு விஷயத்த போட்டு யோசிச்சுட்ருக்குறீங்க. எப்படி இந்த கல்யாணம் நடக்க போகுது, எப்படி யாரெல்லாம் வரப்போகிறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள், ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த கல்யாணத்தை பற்றி யோசிச்சுட்ருக்கீங்க. அப்போ யார் டோரை நோக் பண்ணுறாங்க? எவன்டாவது இந்த நேரத்தில் அப்படின்ற மாதிரி தோத பார்க்குறீங்க. ஹோபி, மாமா இங்கே என்ன பண்ணுறீங்க? உன்னை பார்க்கணுன்னு தான் வந்தேன். என்ன பார்க்கறதுக்கு காலையிலே வெயிட் பண்ணியிருக்கல, என்ன நைட்டும் 2 மணிக்கு 2 மணி வரைக்கும் முழிச்சிட்டு நீ என்ன பண்ணிகிட்ருக்க? அது வந்து அது உங்களுக்கு தேவையில்லாதது அப்படின்ற மாரி. தேவையில்லாததெல்லாம் சொல்லாத. ஒன்று இன்னும் ஒரு வாரத்தில் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ட்டு. அது வந்து அந்த நிலாவை பார்த்துட்டு இருந்தேன். பொய் சொல்லாதடி, இன்றைக்கி அம்மாவாசை. ஐயோ, ஏன்டி இப்படி புழுகுற அப்படின்ற மாரி. சரி, உங்கள்கிட்ட பேசினோம், கொஞ்சம் மொட்டை மாடிக்கு வா அப்படின்னு. அது என்ன ஒன்றா மொட்டை மாடிக்கு கூப்பிட்றீங்க எல்லாரும் அப்படின்ற மாரி. மொட்டை மாடிக்கு கூப்பிடாம வேறு எங்கடி கூப்பிடுவாங்க? வீட்டுக்குள்ளே, ஏதாவது ரூமுக்குள்ளே அப்படின்ற மாரி. அப்போது ரூமுக்குள்ளே போனேன்னு நான் அவ்வளோ ஆர்வம். ஐயோ, இந்த ஆள் வேறு டபுள் மீனிங்காக புரிஞ்சுக்கிறானே. அது இல்லை மாமா, நான் சொல்கிறது கேளு. மொட்டை மாடி நைட்டு டைம் வேறு, அதை தான் சொல்கிறேன் அப்படின்னு. சரி, என் ரூமுக்கே வான்னு அவங்கள இழுத்துட்டு போகிறான். ஐயோ மாமா, உங்கள் ரூமில் யாராவது இருக்கானா? யாருமே இல்லை வா அப்படின்ற மாரி அவன் கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் சொல்கிறீங்க, சொல்லு மாமா என்ன? நான் திருப்பி கேட்குறேன், உனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இருக்கா? மாமா, இஷ்டம் இருக்கிறனால தான் நான் கேட்குறேன், வைத்தியக்காரன் மாமா அப்படின்றீங்க. ஓகே ஓகே,
நீ கொஞ்சம் பாஸ்டெல்லாம் கிளற வேண்டியது இருக்கும். ஓன்னு அழுணுன்னு தோணுச்சா அழுந்துக்கோ அப்படின்ற மாரி உங்களை உட்கார வைக்கிறான். வா வா உட்காருன்ட்டு உங்கள் பக்கத்தில் உட்கார வைக்கிறான். இப்போ எதுக்கு நீ இவ்வளோ கிட்டக்க உட்கார வச்சுருக்க? சரி திரும்பிக்கிறேன் அப்படின்ட்டு உங்களை ஃபேஸ் பண்ண மாதிரி திரும்பிக்கிறேன். அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட்டிலில் வந்து 2 பேரும் உட்காந்துருப்பீங்க பக்கத்தில். ஸோ அவங்களுக்கு திரும்பி உட்காந்துக்கிறான், அவங்களுக்கு நேராக உட்காந்துக்கிறான். ஓகேவா வேணும்னா 2 ஸ்டெப்பு பேக்காக உட்காந்துக்கோ அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துக்கிறீங்க. சொல்லு என்ன கேட்கணும்? உங்கள் ஊரில் நீ எதையாவது லவ் பண்ணிருவியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். லவ் பண்ணுறதுக்கு ஆள் இருந்தால் தானே அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. ஏன் இந்த கேள்வியெல்லாம் கேட்டு என்ன படுத்துற அப்படின்ட்டு. பாஸ்டெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தானே ஃப்யூச்சரை கல்யாணம் படிக்க போகிறீங்க, எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. நீங்கள் நீ சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி. யாராவது பண்ணியிருக்கியா? எனக்கு ஒரு க்ரஷ் மட்டும் இருந்தான். அவனுக்கு என்னாச்சு? அவன் வேற ஆளை பார்த்துட்டு போயிட்டான். சரி அப்போ நீ சிங்கிளாக தான் இருக்க அதானே? சிங்கிளாக தான் இருக்கேன். ஆமாம், எதுக்கு நீ எதை கேள்வியில் கேட்க? நீ முதல் சிங்கிளாக இருக்கியா அப்படின்ற மாதிரி. அது வந்து சொல்லுமாவா அப்படின்ற மாதிரி. அதுதான் பிரச்சனையே. என்னையா சொல்கிற? எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு இருக்குது. என்ன கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்ற மாரி. அந்த பொண்ணுக்கு தெரியுமா இன்னும் ஒரு வாரத்தில் உனக்கு கல்யாணம் அப்படின்னு? தெரியும்டி. இப்போ அதான் பிரச்சனைட்டு. இங்கே என்னையா பிரச்சனை அப்படின்ற மாரி. அவள் எங்கேயாவது எனக்கு பயமாக இருக்குது, என்னால் ஏதாவது தப்பாக முடிவு எடுத்துப்பாளான்ட்டு. ஸோ உனக்கு பிரேக்கப் ஆச்சா? ஆச்சு. எப்போ ஆச்சு? 2 வாரத்துக்கு முன்னாடி. எதுக்கே எனக்கு பிடிச்சி அதை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்க? அது என்ன பண்ணிட்டு போனாலும் உனக்கு என்ன? அது சாகிறதா இருந்தால் சாகட்டும் அப்படின்னு. அது என்ன தான் தலை எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்ட்டு தெரியுது. பாசம் பொத்துக்கிட்டு தான் வரோன்னு அதுக்கிட்ட உருப்படியாக பேசினியா? பேசி எவ்வளோ நாள் ஆச்சு? பிரேக்கப்புக்கு அப்புறம் பேசலை. விளங்கிடும். வேலையா அவளுக்கு ஒரு ஃபோனை போட்டு என்னை மன்னிச்சிக்கோ, வீட்டில் அவனுக்கு கம்பல் பண்ணாங்களா என்ன? கம்பல் பண்ணாங்க, அதனால தான் பிரேக்கப்பே பண்ணேன். அறிவு இருக்காயா அவனுக்கு கொஞ்சமாவது? உனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னா ஸ்ட்ரெயிட்டாக சொல்ல வேண்டியது தானே? எதுக்கே அப்படி உயிரை எடுத்துகிட்டு இருக்க? தேவையில்லாமல் 2 பொண்ணுங்களோட வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்க அப்படின்ற மாரி நம்ம ஹோபி இருந்துக்கிட்டு. என் வீட்டில் அவளை பிடிக்கலன்றதுனால தாண்டி வேணான்னு சொல்லிட்டாங்க. பத்தாததுக்கு அவள் வேற ஒரு சம்பவம் பண்ணி விட்டா. அதனால தான் எனக்கும் அவளை எனக்கும் பண்ணதில் செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. அதனால தான் உடனே பிரேக்கப்பு சொல்லிட்டேன். சொல்கிறதெல்லாம் சொல்லுவீங்க ஈஸியாக, ஆனால் அந்த ப்ராசஸில் வந்து உக்காந்து போகிற அப்போ தான் உனக்குலாம் தெரியும் அப்படின்ற மாரி. என்ன நீ அனுபவிச்ச மாதிரி சொல்கிற? அனுபவிச்ச மாதிரி சொல்லறா, சுற்றி நடக்கிறத பார்க்குறேன்டா அப்படின்ற மாரி. ஓகே. இப்போ நான் என்ன பண்ணணும்? நாளைக்கு காலையில் வேலையாக அவளுக்கு ஒரு ஃபோனை போட்டு ஃபுல்லாக நடக்கிறத எல்லாத்தையும் சொல்லு, சரியா? அப்பையும் கன்வின்ஸ் ஆகலையா? என்கிட்ட ஃபோனை கொடு, நான் பேசியாவது இதை சால்வ் பண்ணி தொலைச்சிடறேன் அப்படின்ற மாரி. சரி இப்போ எதுக்கு தான் நீ கூப்பிட்டியா அப்படின்ற மாதிரி. ஆமாம் அப்படின்ற மாதிரி. அந்த ஆமாவில் ஏதோ ஒன்று தெரியுத இல்லை அப்படின்ற மாரி. ஏதோ ஒன்று சொல்லியா, எனக்கு தூக்கம் வருதியா அப்படின்ற மாரி. மணி 2:30 ஆகுது அப்படின்ற மாரி நம்ம ஹோபி சொல்கிறான். தூக்கம் வருது எனக்கும் அப்படின்ற மாரி. தூக்கம் வருதுன்னா சொல்லி தொலைக்க வேண்டாதே தானே, எதுக்கே அப்படிலாம் படுத்துற அப்படின்ற மாரி. உன்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்ற மாரி. எனக்கு ஒரு உம்மா கிடைக்குமா? 2 வாரத்துக்கு முன்னாடி பிரேக்கப் பண்ணி போட்டு இப்போ என்கிட்ட இந்த உம்மா கேட்குறியா? உம்மா செருப்படி வந்துடும் அப்படின்ற மாரி. ஏன்னா அப்படி பார்க்குற? கொஞ்சம் கூட ஒரு வேமா சூடெலாம் உனக்கு இல்லை. உனக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி தானே பிரேக்கப் ஆச்சு. என்னத்துக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்க அப்படின்ற மாரி. பண்ண சம்பவம் அப்படி அப்படின்ற மாரி ஹோபி நினச்சிக்கிறான். அது ஒரு பெரிய கதை ஹரி அப்படின்ட்டு. உனக்குலாம் வேறு வேலையே இல்லைல்ல அப்படின்ற மாரி நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ இப்படியே தான் அந்த டே போகுது. நீங்கள் ஒரு மாதிரி
இந்த ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ஐ மீன் இப்போ ஹோப்பி வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள் ஃப்ரெண்டு பேசியிருந்திருப்பான். அவளும் ஒரு மாதிரி கன்வின்ஸ் ஆகியிருந்திருப்பா. சரி நீ அது நல்லா இரு அப்படின்ற மாரி ஃபோனை வச்சுருந்துருப்பா. என்னையா மூஞ்சில் ஒரே சந்தோஷமாக இருக்குது. அவன் சமாதானமாயிட்டான், ஓகே ஆகிட்டாலாம் அப்படின்ற மாரி. ஐயோ கடவுளே! ஒரு நைட்டு முழுக்க என்ன உட்கார வச்சு கழுத்தை அறுத்துட்ட நீ. சரி ரெடி ஆகிட்டியா? ம் ரெடி ஆகிட்டேன். ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும், சொல்லி தொலை. அப்புறம் ஒரு ஆஃப்டர்நூன் அப்புறமா அந்த அருவி பக்கமாக வரியா? எதுக்கு என்னை பிடிச்ச தள்ளுறதுக்கா அப்படின்ற மாரி. எதுக்குடி எல்லாத்துக்கும் இடக்கு முடக்கா யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாரி. சொல்லுவாம்மா என்ன அப்படின்ற மாரி. சொல்கிறது கேளு. அருவிக்கு அப்புறம் ஒரு ஆஃப்டர்நூன் போல் வந்துடுவீங்க. அங்கே வந்துட்டு என்ன பண்ண போகிற அப்படின்னு. சொல்கிறது கேளுடி. ஐயோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு சொல்லுவாம்மா என்ன. அருவி பக்கமாக வந்துரு, அங்கே தான் உட்காந்துக்கிட்டு இருப்பேன், அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டுருப்பேன் அப்படின்ற மாரி. சரி என்னமோ பண்ணி தொலை அப்படின்ட்டு வந்து தொலைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருப்பீங்க. ஸோ ஆஃப்டர்நூன் போல் ஆகுது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சிருப்பீங்க, எங்கே இந்த ஆளை காணோம் அப்படின்னு. மாமா பார்த்தீங்களா அப்படின்ற மாரி நம்ம சுகாவோட அப்பாட்ட கேட்குறீங்க. எந்த மாமா? ஹோபி மாமாவை. அதெல்லாம் எங்கேயாவது தான் சுற்றிக்கிட்டு இருப்பான் அப்படின்ற மாரி. வீட்டிலே நான் பார்க்கலாம் அப்படின்ற மாரி. பார்த்தியா இந்த ஆளை, அருவிக்கு வான்னு சொன்னிச்சு, துணைக்கு நான் வரட்டுமான்னு ஒரு வார்த்தை கேட்டுச்சா, அருவிக்கு வந்தால் மட்டும் போதுன்ற மாரி பேசிட்டு போச்சு அப்படின்ற மாரி. சரி என்ன பண்ணுறது, நம்ம மாமாவா நம்ம புருஷனா வர ஆக போகுது, இதெல்லாம் இத்தனை பண்ணி தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறீங்க. நீங்கள் அருவி பக்கமாக போகிறீங்க, பார்த்தா ஹோபி அங்கே உட்காந்துருக்கான். ஐயோ மாமா அப்படின்றீங்க. சொல்லிடி, ஏன்யா அருவிக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னதுக்கு நானும் துணைக்கு வரட்டுமான்ற மாதிரி ஒரு வார்த்தை கேட்டியா நீன்னு. அவர் இருந்துக்கிட்டு சந்தேகம் வந்துடும்டி. யோ உனக்கும் எனக்கும் இன்னும் ஒரு வாரத்தில் கல்யாணம் ஐயா, சந்தேகம் பட்டன்னா படாட்டி உனக்கு என்னையா பிரச்சனை அப்படின்ற மாரி. இல்லை இருந்தாலும் இருந்தாலும் என்ன இருந்தாலும் ஒரு சைனஸ் இருக்குல்ல அப்படின்ற மாரி. உனக்கெல்லாம் சைனஸ் இருக்குன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. சரி சொல்லு, இப்போ எதுக்கு உட்கார வச்சுருக்க என்ன அப்படின்ற மாதிரி. அதாவது உனக்கு எனக்கு அப்படின்ற மாரி. சொல்கிறது கேளு. சொல்லு. அதாவது உனக்கு ஏதாவது சொல்லியா அப்படின்ற மாரி. உனக்கு சமைக்க தெரியுமா அப்படின்ற மாரி. சமைக்க தெரியுமாவா? என்னையா கேள்வி இது? இதுக்கு தான் இங்கே வரைக்கும் நீ உட்கார சொன்னியா அப்படின்னு, இங்கே வந்து உட்கார சொன்னியா என்ன அப்படின்ற மாரி. நம்ம கோபி சொல்கிறாரு, தெரியுமா தெரியாதான்னு. சபா இந்த ஆளோட தலைவலி. தெரியும்யா அப்படின்ற மாரி. என்னெல்லாம் உனக்கு சமைக்க தெரியும்? நீ என்னெல்லாம் கேட்குறியோ அதெல்லாம் செஞ்சு தரேன் போதுமா அப்படின்ற மாரி. இதை எப்படி செய்கிறது அப்படி எப்படி செய்கிறது அப்படின்ற மாரி அதோட அந்த டிஷ்ஷோட அந்த ரெசிபீஸ் எல்லாம் கேட்குறான். ஐயோ இதுக்கு தான் அருவி பக்கம் வந்து உட்கார சொன்னியா? சே நான் வேறு என்னமோ ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணேன், நீ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண? அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்ற மாரி. சொல்லு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண அப்படின்ற மாரி. ஏதாவது ஒரு புலி வந்து உனக்கு கடிச்சு தின்றாதான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இதுதான் நான் நினச்சிட்டு இருந்தேன், போதுமா அப்படின்ற மாரி. ஓபி வந்துக்கிட்டு இப்படிலாம் நீ என்னை கலாய்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஐயோ இவ்வளோ மொக்கையாக பேசுகிறான் என் மாமா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்படி தான் அந்த டேஸ்லாம் போகுது. மொக்கையான ரீசனுக்காக நீ அங்கே வா இங்கே வான்னு அவர் உங்களை கூப்பிட்ருப்பாரு. ஸோ நீங்களும் போயிருப்பீங்க. ஒரு 1 வீக் அப்படியே போகுது. 1 வீக் கழிச்சு உங்களுக்கு இப்போ இன்றைக்கி மார்னிங் உங்களுக்கு கல்யாணம். நீங்கள்லாம் இருந்துக்கிட்டு நீங்கள் வந்துட்டு காலைல யோசிக்கிறீங்க, இருந்தாலும் என் மாமா ரொம்ப நல்ல மாமால அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. உங்கள் பொண்ணு தோழியான நம்ம சுஞ்சு வந்து சொல்கிறா, அப்புறம் மேடம் மூஞ்சில் ஒரே சந்தோஷம் அப்படின்ற மாதிரி. அந்த மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரைட்டு அவுட்ஃபிட் போட்டுட்டு நீங்கள் அவ்வளோ இதாக இருக்கிறீங்க, செம்ம ப்ரைடாக இருக்கீங்க பார்க்கறதுக்கே. சுஞ்சு சொல்கிறா, அப்புறம்
ஒரே லவ்ஸ் தான் போல 2 பேருக்கும் அப்படின்ற மாரி. ஆமாண்டி 2 வாரத்துக்கு முன்னாடி பிரேக்கப் பண்ணிப்புட்டு லவ்ஸு வாய கிழிச்சிருவேன். வேற ஏதாவது நல்லா வந்துரும் அப்படின்ற மாரி. என்னக்கா ஆச்சு? அப்படின்ற மாரி கேட்குறா. அது இல்லடி அ இப்போதைக்கு 3 வாரம். போன வாரம் என்ட்ட சொல்றப்போ 2 வாரம். 2 வாரத்துக்கு முன்னாடி அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட அவனுக்கு பிரேக்கப் ஆச்சாம். ஆ அதுக்குள்ள எப்டி? தெரில. இதுக்கப்புறம் அதுக்குள்ள எப்டி? அவ என்னமோ ஒன்று கேவலமா ஏதோ ஒரு வேலை பண்ணியிருக்கா. அது அவர் சொன்னார். அவள் கேவலமாக ஒரு விஷயம் பண்ணியிருக்கா. அது அவருக்கு சுத்தமாக பிடிக்கல. அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கும் பிடிக்கல. ஸோ எந்த பையனாக இருந்தாலும் அவங்களோட பார்ட்னர் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா சும்மா பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினச்சியா? அவங்களுக்கும் கோவம்லாம் வரும்ல. ஸோ அந்த மாதிரி தான் வந்திருக்கு. பிரேக்கப் ஆகிருக்கு. வரன் வந்திருக்கு. உடனே ஓகேன்னு சொல்லிடுச்சு இந்த ஆள் அப்படின்ற மாரி. அப்போ ஒன்றை கடை வெட்டுறதுக்காக அப்படின்னே வச்சுக்கோயேன். ஆனால் இருந்தாலும் என் மாமா என்னை நல்லா பார்த்துக்குதுடி. அதான் தெரியுதே. அங்கே வா இங்கே வான்னு உன்னை இந்த ஒரு வாரம் அங்கே எங்கேயாவது உன்னை கூட்டிகிட்டு போய்ட்றாரு. என் மாமா என்னை எப்படி கூப்பிட்டு போவார்? உனக்கு என்ன அப்போ இவ்வளோ இது அப்படின்ற மாரி. நீங்கள் உனக்கு பொறாமடி அப்படின்ற மாரி இருக்கிறீங்க. ஸோ இப்படி அந்த ஹவுஸ் போகுது. அண்ட் நீங்கள் 2 பேரும் ஃபைனலி மேரேஜ் பண்ணிடுறீங்க. இப்போ மேரேஜோட ஃபஸ்ட் நைட்டில் இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் சொம்பெல்லாம் வச்சுக்கிட்டு கையில் நின்றுட்டுருக்குறீங்க. ஐயோ இதுக்கப்புறம் ரொம்ப நினச்சாலே பயமாக இருக்கே அப்படின்ற மாரி ஷையாகிறீங்க. உங்களோட பொண்ணு தோழியான நம்மளோட சுஞ்சு வந்துட்டு சொல்கிறா, என்னத்துக்குடி இப்படி பயந்துட்டுருக்க அப்படின்னு. உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே எல்லா கேர்ள்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு முன்னுக்கு வந்து ரூம் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. இன்றைக்கி என்ன உங்கள் எல்லாருக்குமா ஃபஸ்ட் நைட்டு? ஏன் எல்லாம் இப்படி படுத்துறீங்க? போய் உங்கள் வேலையை பார்க்குறீங்களா? அப்படின்ற மாரி. உன்னை கரெக்டாக அனுப்பணும்லன்ட்டு கிழிச்சிங்க அப்படின்ற மாரி. தயவு செஞ்சு நான் ஏதாவது நல்லா சொல்லிடுவேன் போயிருங்க அப்படின்ற மாரி நீங்கள் டென்ஷனில் பேசிகிட்டு இருக்கீங்க. அவங்களாம் வந்துட்டு பார்த்துருடி அப்படின்ற மாரி போகிறாங்க. உங்களோட கசின்ஸான நம்ம சுஞ்சவும் நம்மளோட சொங்கியும் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அப்புறம் ஃபஸ்ட் நைட்டெல்லாம் மேடமுக்கு வந்துடுச்சு. மேடம் ஃபஸ்ட் நைட்டெல்லாம் பார்க்க போகிறீங்க. நல்லா மஜாவாக இருங்க. ஏய் இது என்ன படமாடி? படத்தை பார்க்குற மாரி மஜாவாக இருங்க கஜாவாக இருங்கன்ட்டு. ஸோ எல்லாருக்கும் லைஃப்பில் நடக்கிறது தானடி அப்படின்ற மாரி. ஏதோ உங்களுக்கெல்லாம் நடக்காத மாரி எனக்கு நான் மட்டும் இதில் அதிசய பிறவின்ற மாதிரி தாண்டி பண்ணுறீங்க. ஸோ முடியல தயவு செஞ்சு போகிறீங்களா அப்படின்ற மாரி. உன்னை அனுப்பி விட்டுட்டு தான் நாங்கள் போவோம் அப்படின்ட்டு. வயல் இந்த பக்கம் ஹோபி ஃபோனில் டே பேருக்கு தான்டா நாங்கள்லாம் வீட்டில் இருக்கிறோம். என்னத்துக்குடா நீ மட்டும் ஃபோனை பண்ணி தொலைச்சி படுத்துறாடா நீ அப்படின்ற மாரி நம்ம ஹோபிகிட்ட சொல்கிறோம். நம்ம சுகா என்னடா பயத்தில் உட்காந்துருக்கியா அப்படின்ற மாரி. ஒரு மாதிரி வெக்கமாக இருக்குடா ஐயோ அப்படின்ற மாரி. சரி கேவலமாக இருக்குது நம்மளுக்கெல்லாம் இதை நான் நேரடியாக பார்க்கல அப்படின்ற மாரி நம்ம சுகா சொல்கிறான். என்னடா ஒன்றும் இல்லைடா அப்படின்ற மாரி. ஓகே சொல்கிறேன் மேடம் பண்ணும். இப்போ உள்ளே வந்தானா அப்படியே சிங்கம் மாதிரி வரப்பாக உட்காடுறோம். ஓகே உட்காடுறேன். அதுக்கப்புறம் உனக்கே தெரியும் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. நாங்கள் சொல்லவே வேணாம்டா அப்படின்ற மாரி. ஜிமின் வந்துட்டு உனக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா சொல்லு, நான் தாராளமாக சொல்லி கொடுக்குறேன் அப்படின்ட்டு. இவர் மூடிக்கிட்டும் வேலை பார்க்குறியா அப்படின்ற மாரி. டேய் எனக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குடா. டேய் அவன் ஒய்ஃப் ஆகிட்டாடா, எதுக்குடா இதெல்லாம் பயந்துக்கிட்டு இருக்க? உனக்கு என்னெல்லாம் பண்ண தோணுதோ பண்ணிக்கோ அப்படின்ற மாரி. நம்ம சுகா சொல்கிறான். டேய் இருந்தாலும் நீ ரொம்ப ஓவராக பேசுகிற அப்படின்ற மாரி. என்னென்னலாம் பண்ணிக்கோன்னா டே நீ தான் டபுள் மீனிங்கில் புரிஞ்சுக்கிற, நான் ஒன்றும் அப்படிலாம் இல்லை அப்படின்ற மாரி. சரி 2 பேரும் மூட்டு ஃபோனை வைங்க, நாளைக்கு காலைல பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஃபோனை வைங்க அப்படின்ற மாதிரி ஃபோனை வச்சிடுறாங்க. பார்த்தல கல்யாணம் ஆனே நம்மளை கழட்டி விட்டான். அதுக்கு தான் சொல்கிறேன் சீக்கிரமாக கல்யாணத்தை பண்ணுற வேலையை பாரு அப்படின்ற மாதிரி. சுகா சொல்கிறான். அந்த கழுவி வேறு அந்த வெத்தலை மேலே சத்தி அடித்து சொல்லுது உனக்கு தான் கடைசியாக கல்யாணம்ட்டு. பேருக்கு தானே நான் உங்களுக்குலாம் அண்ணன், ஏன்டா எனக்கு மட்டும் அப்படின்ற மாரி. சரி ஃபீல் பண்ணாத சுகா அப்படின்ற மாரி இவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் உள்ளே வரீங்க.
இங்கே உள்ளே வேறு சத்தம் கேட்டோடனே ஹோபிக்கு செம்ம நர்வஸ் ஆகிடுறது. பைபிள் இவ்வளோ நர்வஸ் ஆனதில்லை இவ்வளோ நாளில். நீங்கள் உள்ளே வந்துட்டு மாமா அப்படின்றீங்க. அவருக்கு அதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. மீ மீ மாமா அப்படின்ற மாரி. ஆமாம், என்ன மாமான்னு கூப்பிடாம இப்போ ஜிமினியா கூப்பிடுவேன் அப்படின்ற மாரி. இப்போ எதுக்கு அவனை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாரி. ஓ, பொசசிவ்னஸ்ஸா அப்படின்ற மாரி. சரி சரி, இந்தா மாமா பால் அப்படின்ட்டு கொடுக்குறீங்க. அதை அங்கே வச்சிரு அப்படின்ற மாரி வச்சிடுறீங்க. மாமா நீ நல்லா இருக்கிற மாமான்ட்டு காலில் விழுகிறீங்க. எப்பா எம்மாம்மா நீலாம் பேருக்கு தான் சிட்டியில் பிறந்தியா அப்படின்னு. என்ன மாமா சொல்கிற? பக்கா பட்டிக்காடில் இருக்கிற பொண்ணு மாதிரியே பண்ணுறடி நீ அப்படின்ட்டு. பாரு, இந்த பட்டிக்காடு குட்டிக்காடுலாம் சொல்லிகிட்டு இருக்காத, வாயை கிழிச்சிருவேன், நானும் சிட்டி பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி. இல்லை, சிட்டியில் இருக்கிறப்பெல்லாம் வேறு இருப்ப, கண்டிப்பாக நீலாம் வேறு மாதிரி தான் இருக்கிற. இங்கே வந்தோடனே அப்படி 360 டிகிரி மாறிட்ட எப்படி? அதெல்லாம் அப்படிதான் மாமா, என்னை ஆசீர்வாதம் பண்ணிக்கோ, என்னை ஏற்றுக்கோ மாமா அப்படின்ற மாரி. நீங்கள் சொல்கிறீங்க இவன்லாம் தான் இப்படியே காலில் ஆசீர்வாதம் வாங்கிட்டே இருப்பான் அப்படின்ற மாதிரி. ஓ சாரி அப்படின்ட்டு உங்களை எழுப்பி வச்சுட்டு, உனக்கு இதில் இஷ்டமா அப்படின்ற மாரி. இதில் அப்படின்ற பெட்டில் காட்டுறாரு. இல்லை, இன்னைக்கு ஒரு நாள் கட்டு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் நைட்டு அப்படின்ட்டு. உனக்கு 3 வாரத்துக்கு முன்னாடி பிரேக்கப் ஆச்சு, அதுக்கெல்லாம் நீ என்ன சொல்லுவ அப்படின்ற மாரி. ஐயோ, இவ வேற அதை பிடிச்சிக்கிட்டு இருக்கா. ஏய், அவளே நீ நல்லா இருன்ற மாரி சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டா, உனக்கு என்னடி பிரச்சனைன்னு. ஐயோ, எனக்கு கொஞ்சம் டைம் தேவையா? எனக்கு துடிதுப்புன்னு உனக்கு கல்யாணம்னு சொன்னால் உனக்கு எப்படி இருக்கும்? எனக்கெல்லாம் ஜாலியாக தான் இருந்துச்சு. நீ பரவாயில்ல, பிரேக்கப் பண்ணிச்சு, நான் அப்படியா? எனக்கு கொஞ்சம் ப்ராசஸ் ஆகணும்ல அப்படின்ற மாரி. அதனால தான் சொல்லி மறுவாரமே என்னை இங்கே இந்த ஊருக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. நான் என்னையா பண்ணுறது அப்படின்ற மாரி. கோபித்துக்கிட்டு நீ சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான் அப்படின்ற மாரி. கொஞ்சம் டைம் கூடியா அப்படின்ற மாரி. டைம் கொடுன்றதுனால சரி இதெல்லாம் தள்ளி போட்டுச்சிடலாம், ஆனால் எனக்கு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நீ கொடுத்தே ஆகும் அப்படின்ற மாரி. சொல்லித்தலை, ஒரு உம்மா கொடுக்க முடியுமா அப்படின்ற மாரி. சரி கொடுக்குறேன் அப்படின்ட்டு. நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா ஹோபிக்கிட்ட போகிறீங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஐ லவ் யூ அப்படின்றாரு. ஐயா வாயப்பாரு அப்படின்ற மாதிரி. எப்படியா ஐ லவ் யூ திடீர்னு ஒரு வார்த்தை வந்துருச்சு அப்படின்ற மாரி. பட்டிக்காடு மாதிரி இருந்தாலும் இந்த பட்டிக்காடுன்றது திருப்பி சொல்லிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி. சரி கோவப்படாத ஹாரி இதுக்கெல்லாம் அப்படின்ற மாரி. நான் பட்டிக்காடு இல்லையா, நான் சிட்டியில் தான் படித்தேன் அப்படின்ற மாரி. சரி என்னமோ ஒன்று, என்னதான் இருந்தாலும் முறை பொண்ணு மாதிரி வராது அதானே அப்படின்ற மாரி. உங்கள் காலில் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அமுத்திக்கிட்டே எப்படி சொல்கிறாரு. அப்படி தான் நல்லா காலை முக்கு மாமா, காலெல்லாம் நின்று காலெல்லாம் வலிக்குது மாமா அப்படின்ட்டு அவங்க காலை பிடிச்சி அமுக்கிட்டு இருக்கான். சொல்ல வந்து மேட்ரு மறந்துட்டேன் அப்படின்ற மாரி. ஒரு உண்மை கிடைக்குமா அப்படின்ற மாரி. நீங்கள் வேற அப்படின்ற மாரி பசக்குன்னு ஒன்று கொடுத்துட்றீங்க. ஓகே, இன்றைக்கி இது போதும், நாளைக்கு நான் அதிகமாக நான் டிமாண்ட் பண்ணுவேன், நீ தான் அது பண்ணோம் அப்படின்ற மாரி. சரி தலையெழுத்து அப்படின்ற மாரி இருக்கிறீங்க. மாமா ஐ லவ் யூ. ஐயோ, எனக்கு ஒரே வெக்கமாக இருக்குது மாமா, போ மாமா அப்படி பார்க்காத அப்படின்ற மாரி நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் சொன்னீங்க இப்போ தான் எனக்கு இப்போ தான் என்கிட்ட என்னமோ பெரிய எத்த பேச்சு பேசினேன் அப்படின்ற மாரி. மாமா அது நான் கிடையாது அப்படின்ட்டு. ஏன் நீனா எனக்கு ரொம்ப இஷ்டம் மாமா. ஐயா மூஞ்ச பாரு அப்படின்ற மாரி. ஒரே வெக்கம்தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் 2 பேரும் பேசிகிட்ருக்கீங்க. சாரி மாமா, எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் எதுவும் கிடையாதுன்னு ரொம்ப கவலையாக இருக்கியா? சச்சா சத்தியமாக இல்லை அப்படின்ற மாரி. ரொம்ப ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணியா? சச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாரி அவர் இருக்கார். கொஞ்ச நாள் குத்தி வைக்கலாமா
அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. சரி சரி, உன் டோனே சரியில்லையே. ஆ அதெல்லாம் கிடையாது, 2 வாரத்துக்கு அப்படி தள்ளி போட்டு வச்சுக்கிறேன், ஓகேவா அப்படின்ற மாரி. ஸோ சரிடி, உன் தலையில் என்ன கட்டிட்டேன், என் தலையில் ஒன்று கட்டிட்டாங்களே. ம் எனக்கு இதெல்லாம் வேணும் தான் அப்படின்ற மாரி. சரி, அந்த ஃப்ளோலே போவோம் அப்படின்ற மாரி ஹோபி இப்போ காலை அமுத்தி விட்டுக்கிட்டு அந்த ஃபர்ஸ்ட் நைட்டை ஓட்டி முடிக்கிறாரு. ஸோ இதோட இந்த எஃப்எஃப் நான் முடிக்கிறேன். எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு எனக்கு தெரியல, சீரியஸாக தெரில. ஏன்னா இந்த எப்படி சொல்கிறது, ஒரு டச்சு விட்டு போச்சுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது எனக்கு. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நான் நல்லா பெஸ்ட்டாக இருக்க ட்ரை பண்ணுறேன். நம்ம சேனலில் எப்போதுமே ஒரு மந்தில் ஒரு 2 வீடியோஸ் வந்துடும். நான் ப்ரீவியஸாக சொல்லியிருந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இன்ஸ்டாகிராமில் ஒன்ஸ் நான் ஒரு வாட்டி சொல்லியிருந்திருக்கேன். என்கிட்ட நான் எங்கேயும் அதான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் ஒரு மந்தில் ஒரு 2 வீடியோஸ் வந்துடும். ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். மோஸ்ட்லி ஒன் ஷாட்ஸ் தான் வரும். அப்படி வேறு ஏதாவது மீம்ஸ் ரிவ்யூ அது மாதிரி ஏதாவது வரும் அப்படின்னா நான் இன்ஸ்டாகிராமில் அப்டேட் பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜிஷு. அண்ட் ஹாப்பி பர்த்டே ஹோபி. அண்ட் சரங்கி, என் வணக்கம். பாய்.